கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த வாலிப ஓட்டம் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான வாலிபர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கவனமா நீங்க கேட்கும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக கடைசி நாட்களிலே நாம் வாழுகிறோம். அருமையான வாலிபர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்க இருதயத்துல நீங்க பதித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நீங்கள் விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வேர் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ற ஒரு அனுபவத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்குள்ள வேர் கொள்ளணும். ஆனா நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவருக்குள்ள வேர் கொள்ளாம உலக பிரகாரமான காரியத்துல அதிகமாக வேரையிட்டு நாம் அதிகமாக அதிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். பலர் கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்வதற்கு பதில் இன்னைக்கு உலக பிரகாரமான காரியங்களிலே நாட்டம் போறதுனாலதான் அப்படிப்பட்ட உலக பிரகாரமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை கொண்டு சென்று விடுகிறது. பிரியமான வாலிபர்களே, இன்னைக்கு உங்களுடைய வேர் எங்க இருக்கு? வேறு ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அதனுடைய கிளைகள் எல்லாம் கிறிஸ்துவ பிரதிபலிக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய ஆபீஸ்ல அல்லது நீங்கள் போகிற வருகிற இடங்கள்ல, உங்களுடைய கல்லூரியிலோ பள்ளிக்கூடத்திலோ நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலோ உங்களுடைய பிசினஸ் சென்டர்லயோ கிறிஸ்துவை நீங்க பிரதிபலிக்க முடியுதா? கிறிஸ்துவுக்காக உங்களால வாழ முடியுதா? ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருந்தேன். அந்த சகோதரன் ஒரு சின்ன தொழில் செய்கிறார். அப்போ அந்த சகோதரனோடு பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், உங்களுடைய இடை, உங்களுடைய தராசு அது தவறானது என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். அதெல்லாம் இருந்தால்தான் பிரதர் தொழில் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அந்த தொழில் நீங்க செய்யலைன்னா கூட பரவாயில்ல, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொன்னேன். சொன்னார், பிஸ்னஸ் எல்லாம் செய்யணும்னா இதெல்லாம் பார்க்க கூடாது பிரதர், பார்க்க முடியாது பிரதர் என்று சொன்னார். நான் யோசித்தேன், இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் உலகத்துல பாவமா, உலகத்துல இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு அன்பு வாலிபர்களே, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வேர்கொள்ளலன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில வெளிவருகிற கிளைகள் எல்லாம் கிறிஸ்துவ பிரதிபலிக்க முடியாது, கிறிஸ்துவ உலகத்திற்கு காண்பிக்க முடியாது. சரி, சில தவறான வேர்களை தான் இன்னைக்கு உங்க முன்னால நான் கொண்டு வர விரும்புகிறேன். வேதத்தில் இருக்கிற சில தவறான வேர்கள். அந்த வேர்கள்ல முதலாவது நாம் உபாகமத்தின் புஸ்தகத்துல நாம் 29ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆகையால் இந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் உள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். 2வது பகுதியை திரும்ப நான் வாசிக்கிறேன். நஞ்சையும் எட்டியையும், எட்டி கசப்பு, அதை குறித்து பின்னால நம்ம தியானிக்கலாம். முதலாவது நஞ்சை உண்டு பண்ணுகிற வேர். முதல் வேர், ஒரு மனுஷ வாழ்க்கையில கிறிஸ்துவ பிரதிபலிக்க முடியாததுக்கு காரணம் அவனுடைய வேர் கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. ஆனால் அதற்கு என்ன ரீசன் பாருங்க. முதல் காரியத்தை இங்கே ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நமக்குள் நஞ்சை முளைப்பிக்கிற வேர். சில வேர் பார்த்தா நல்லதான் தெரியும், ஆனால் அதனுடைய கிளைகள் அதனிடத்திலிருந்து வெளியே வருகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷம், நஞ்சு. கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரத்திலே 23வது வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் வெளியே கொண்டு வருகிற காரியங்களிலே விஷம் இருக்கிறதா? அப்படியானால் நஞ்சை முளைப்பிக்கிற வேர் நமக்குள்ள கிடக்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்மளுக்குள்ள அப்படி பாவத்தை பிறப்பிக்கிற ஏதாவது வேர் இருக்குதா? சிலர் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனா கூட சில பாவத்துல நான் வாழ்றேன். அப்படியானால் உங்கள் வேர்
நஞ்சை முளைப்பிக்கிற வேர், பாவத்தை கொண்டு வருகிற வேர். அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது கொன்றுவிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். பிரியமான வாலிபனே, யாருக்கும் தெரியாம வாழ்க்கையில ஒருவேளை பாவத்தை செய்து கொண்டிருக்கலாம், பாவத்திலே நீ ஊதி கொண்டிருக்கலாம். இதெல்லாம் பாவம் இல்லை நீ சொல்லி உன்னை நீ திருப்திப்படுத்தினாலும், வேத வசனத்திற்கு புறம்பாய், வேத வசனத்துக்கு எதிராய் நீ என்ன காரியங்களை செய்தாலும் அது பாவம். எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்காக சிலுவையிலே அவர் பலியானது உண்மை. உனக்காக சிலுவையிலே தன்னுடைய முழு ரத்தத்தையும் சிந்தினது உண்மை. ஆனால் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த வேர் அது பட்டு போகட்டும். உங்க வாழ்க்கைக்குள்ள கிடக்கிற நஞ்சை முளைப்பிக்கிற அந்த வேரை முதலாவது நீங்க தூக்கி வெளியே எறியுங்க. கிறிஸ்துவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய காருண்யத்தினால நீங்க நிரப்பப்படுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே, எனக்குள்ள சில பாவ உணர்வுகள் எழும்புகிறது, அதுதான் வேர். அந்த வேர் என்ன விட்டு வெளியேறட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நஞ்சை முளைப்பிக்கிற, விஷத்தை முளைப்பிக்கிற வேர் தான். அந்த வேர் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இரண்டாவதாக இன்னொரு வேரை குறித்து, தவறான ஒரு வேரை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே 10வது வசனத்திலே இன்னொரு வேரை குறித்து அவர் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேராயிருக்கிறது. பாருங்க, இரண்டாவது அது தீமையை முளைப்பிக்கிற வேர். முதலாவது நஞ்சை முளைப்பித்த வேர், இரண்டாவது தீமையை முளைப்பிக்கிறதா. தீமையை உள்ள இருந்து தீமையை கொண்டு வருது. உள்ள இருக்கிற வேர் எப்படிப்பட்டதா? பண ஆசைன்ற வேர். வெளிவருகிற கிளைகள் எல்லாம் எப்படி இருக்குதா? அது அது ஒன்று நஞ்சை முளைப்பித்தது, விஷத்தை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அது தீமையை பிறப்பிக்கிற அப்படிப்பட்ட ஒரு வேர் உள்ள இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, பணம் தேவை. நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்துவ அறிந்தவர்கள் கூட, கிறிஸ்துவோடு கூட வாழணும்னு நினைக்கிறவங்க கூட பண ஆசையில வெளியே விடுதலை பெற முடியாம தவிக்கிறது உண்டு. பணத்தின் நிமித்தமாக தப்பு கணக்கு எழுதி வாங்குற சம்பளத்தை விட அதிகமாக பணத்தை எதிர்பார்த்து, சம்பளத்துக்கு மேல கிம்பளம், லஞ்சம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்ல கூட இன்னைக்கு நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருக்கிற சகோதரனே, சகோதரி, அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு சொல்றேன், தவறான விதத்துல எந்த பணமும் உங்களுக்கு கைக்கு வரக்கூடாது. உங்களுக்கு அல்லாத, நீங்கள் சம்பாதிக்காத எந்த பணமும் உங்களுக்கு வரக்கூடாது. அதற்கு வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அன்னன்னைக்குடைய தேவையை அவர் சந்திக்க வல்லவர். இந்த உலகத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், இந்த ஆசீர்வாதத்தினால தான் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க என்று சொன்னால் அது உண்மையான சந்தோஷம் இல்லை. அந்த அந்த மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நீங்க இந்த உலகத்துல ஒருவேளை இதுதான் பெருசுன்னு தூக்கி தலையில வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு நாள் தீங்கா மாறிடும். இதை பிடிச்சுக்கிட்டே நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்கள்ல நீங்க அதிகமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செலுத்துங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பண ஆசை, பணத்தின் மேல ஒரு நாட்டம், பணம் பணம் பணம், என்ன சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு அன்பு தம்பி கனடா தேசத்துல அவர் கொஞ்ச நாள் வேலை பார்த்தார். அந்த தம்பி மறுபடியும் சென்னை வந்தவுடனே அவனால் அவனை சந்தித்து நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு காரியத்தை சொன்னானே, நிறைய பேர் நான் இருந்த அந்த பகுதி ஃபுல்லாக வெள்ளைக்காரங்க இருந்த பகுதி, நிறைய பேர், எக்கச்சக்க பேர், அவர்கள் காலையில் வேலை, மதியானம் வேலை, இரவு வேலை, இரவுக்கு தூக்கம் இல்லை, 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் தூங்கிட்டு, தூங்கக்கூடாதுன்றதுக்கு மாத்திரை போட்டுட்டு வேலை செஞ்சு எல்லாம் சம்பாதிச்சு நல்ல நிலபலனை வாங்கி பெருசாக ஆளானதுக்கப்புறம் பணம்லாம் சம்பாதிச்சிட்டேன், நிறைய பணம் இருக்குன்ற நேரத்தில் அவங்க புத்தி சுவாதீனமாகி கடைசியில் சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போய் தூங்கி 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 வாழ்க்கையெல்லாம் ஊசி போட்டே தூங்க வைக்கிறாங்க. அந்த தம்பி சொல்லும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். பணத்திற்காக எவ்வளவு அவங்க ஓடினாலும் கடைசியில் பாருங்க, நம்ம மறிக்கும்போது இதெல்லாம் ஒரு நாளும் நம்ம கூட வராது. தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு வாலிபனே, நல்லா சம்பாதிங்க, நல்லா உழைங்க, நல்லா இருங்க. அதே நேரத்தில் கர்த்தரை காட்டிலும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. கர்த்தரை காட்டிலும் பணத்தை நேசிக்காதீங்க. இது ஒரு வேர். இந்த வேர் எப்படிப்பட்டதான்? தீமையை அது பிறப்பிக்கிற வேர். பாருங்க, அதுக்கப்புறம் உள்ள வசனத்துல அவர் சொல்றார், சிலர் அதை இச்சித்து உள்ள அந்த செல்ஃப் கண்ட்ரோல் போய் அதன் மேல ஒரு இச்சை வந்து விசுவாசத்தை விட்டே வழுகி. அப்போ பாருங்க, ஃபெய்த் போயிட்டு ஒரு நாள் பணம் தட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னா சிலர் உடனே எங்க கடன் வாங்கலாம்,
யார்கிட்ட போகலாம், எப்படி பணத்தை வாங்கலாம். பணம் பார்த்து 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 பழகினவங்களுக்கு ஒரு நாள் பணம் இல்லைன்னா அவங்க விசுவாசத்துக்கிட்ட அவங்க விலகிடுறாங்களாம். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இருக்கோ இல்லையோ தேவன் நம்ம கொடுத்ததுல திருப்தி அடைந்து சந்தோஷமா இருக்கிறது தான் உண்மையான ரட்சிப்பினுடைய அடையாளம். பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த அனுபவம் தேவை. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நமக்கு அந்த அனுபவம் உண்டா? ஒரு நாள் நமக்கு கையில காசு இல்லைன்னா உங்களால சந்தோஷமா இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. உங்க வேர் எப்படி இருக்கு? உங்க வேர் எப்படி இருக்கு? கர்த்தர் உங்கள் தேவையை சந்திக்க வல்லவர், கைவிட மாட்டார். பணத்தின் மேல உங்க நாட்டம் போக வேண்டாம். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலவி என்ன ஆகுது பாருங்க, அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். வேண்டாம், அந்த அனுபவங்கள் வேண்டாம். உலக பிரகாரமான எந்த காரியத்திலும் உங்கள் நாட்டத்தை நீங்கள் செலுத்தி தேவையில்லாமல் நீங்கள் மாட்டிக்காதீங்க. கடைசியாய் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:15 வாசிக்கிறேன். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவரும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ரெண்டாவது என்ன முளைப்பிக்குது பாருங்க, கசப்பை முளைப்பிக்கிற வேர். மூணாவது வேர் கசப்பு. சிலர் எவ்வளோ ஆண்டவருக்குள்ள வந்து நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட நான் கவனிச்சிருக்கிறேன், அவங்களுக்குள்ள கசப்பு உணர்வு, ஒருவரை குறித்த ஒரு கசப்பான எண்ணங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவர் மேலே உங்களுக்கு மனஸ்தாபம்னா, நீங்கள் கோவப்பட்டுட்டீங்கன்னா அதோட எதுக்காக மனஸ்தாபப்பட்டீங்களோ அதை வெளிப்படையாய் சொல்லி நீங்கள் அதை விட்டு வெளியே வந்துடுங்க. அது இல்லாமல் அதுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா இந்த வேர் முளைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த கசப்பு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி அடுத்த வாரம் உங்களோடு நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானித்தது போல எந்த ஒரு நஞ்ச பிறப்பிக்கிற வேரோ அல்லது கசப்பை கொண்டு வர வேரோ அல்லது தீமையை கொண்டு வர வேரோ நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வேர் கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கணும், கசப்பான வேர் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும், இதை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கி உங்களை ஆயத்தப்படுத்துங்க, உங்களை சுத்திகரித்து கொள்ள இன்றைக்கி தீர்மானிங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, இந்த நாளில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த குடும்பத்தாருக்காக ஆண்டவரே, இந்த அன்பு சகோதரனுக்காய் சகோதரிக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதோ கசப்பான வேரோ அல்லது தீமையை முளைப்பிக்கிற வேரோ அல்லது நஞ்சை பிறப்பிக்கிற வேரோ எங்கள் வாழ்க்கையிலே வந்துவிடாதபடி காத்துக்கொள்ளும். எங்களுக்குள்ள எந்த ஒரு தவறான வேர்களும் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பதியத்தக்கதான, அப்படி ஆண்டவரை கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளாய் வளரத்தக்கதான அப்படிப்பட்ட நல்ல வேர் எங்களுக்கு ஆண்டவரை உண்டாகட்டும். இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைங்க எங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்களோ, அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, இன்னைக்கு அதிலிருந்து பிரித்தெடுத்து பிள்ளைகளிலே நீர் மகிமைப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க கிருபைத்தார். ஆசீர்வதியும், மகிமைப்படும். கனத்தையும் மகிமையும் துதியையும் ஒருவருக்கே கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு வாலிபர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். நீங்கள் பெற்ற நன்மை எங்களுக்கு எழுத மறக்க வேண்டாம். உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் தேவைப்பட்டால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த மினிஸ்ட்ரிஸ்க்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்களுடைய பத்திரிக்கை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் எழுதி அனுப்புங்க, நாங்கள் அந்த பத்திரிக்கை அனுப்புவோம். படிக்கணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் இலவசமாக அனுப்பி வைக்கிறோம். நான் பேசின அநேக செய்தி விசிடி டிவிடி உண்டு, பாடல் விசிடி உண்டு. நீங்கள் வேணுமானால் அதை எங்களுக்கு ஃபோன் மூலமாக தெரியப்படுத்தி அதை நீங்கள் அதுக்குரிய கிரயத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதனுடைய செய்தியினுடைய அடுத்த பகுதியை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து கவனிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: வெற்றியின் ஊழியங்கள், நம்பர் 97, லாமெக் தெரு, ஜானகி நகர், வலசரவாக்கம், சென்னை 87. For prayer and counseling, தொலைபேசி எண் 044 65551333 மற்றும் 24863381 24863382. செல்போன் 9940212194.